கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம வீடியோல கேட்ட வினாவுக்கான விடையை இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா? நாம் ஏன் உறுதியாய் இருக்க வேண்டும்? இதுக்கான பதில், வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர் என்பதினால். சரி, இப்போ நம்ம இன்னைக்கான ஒரு சின்ன வினாவை பார்க்கலாமா? எதனுடன் தேவனை அன்பு கூற வேண்டும்? இதுக்கான பதிலை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரியான பதிலை நான் நாளைக்கான வீடியோல சொல்றேன். இப்போ நம்ம இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கலாமா? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. Love the Lord your God with all your heart and with all your soul and with all your strength. Deuteronomy 6:5. இது நம்ம ஒரு சின்ன கதையா பார்த்துடலாமா? ஒரு பரபரப்பான நகரத்துல மீரான்ற சிறுமி வாழ்ந்து வந்தாளா. அவ எல்லாருக்குமே உதவுவாளா. ஆனா அவளுடைய வாழ்க்கை ரொம்பவே பிஸியா இருந்ததா. பள்ளி, நண்பர்கள், விருப்பங்கள் எல்லாமே. அவ தேவனை நம்பினாலும் அவளுடைய நேரத்துல ஒரு சிறிய பகுதியை மட்டும் அவருக்கு கொடுத்தாளா. ஒரு நாள் அவளுடைய பாட்டி சொன்னாங்களா, தேவன் நேசிப்பது சொற்களில் மட்டும் இல்லம்மா, முழு மனதாலும் ஆன்மாவாலும் சக்தியாலையும் நேசிக்கணும்னு சொல்லிட்டு. அதன் அர்த்தம் அவளுக்கு முழுவதா புரியலையா. ஆனா சில நாட்கள்ல அவளுடைய வாழ்க்கை அவளை சோதித்ததா. தேர்வு நேரத்துல அவ ரொம்பவே பதட்டமா இருந்தாளா. அப்ப அவ தனியா கவலைப்படாம முழு மனதுடன் தேவனை நம்பி ஜெபிக்க தொடங்கினாளா. ஒரு நாள் அவளுடைய தோழி தனிமையில இருந்தாளா. அவ சோர்வா இருந்தாலும் அவளுடைய சக்தியால தோழி ஆறுதல் கூறினாளா. அவ எதிர்காலம் பற்றி குழப்பமா இருந்தாலும் அவளுடைய எண்ணங்களையும் கனவுகளையும் தேவனிடம் ஒப்படைத்தாளா. அவ ஆன்மாவாலையும் அவரை நேசித்தாளா. அப்பதான் மீரா ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டாளா. தேவனை நேசிப்பது பாடல்கள் பாடுவது மட்டும் இல்ல, நம்மளுடைய உணர்வுகள், செயல்கள், முயற்சிகள் எல்லாத்துலயுமே அவருக்கு கொடுப்பதுதான். அந்த நாளிலிருந்து அவ தேவனை முழு மனதுடனும் ஆன்மாவுடனும் சக்தியுடனும் நேசித்தாளா. அவளுடைய வாழ்க்கை சமாதானமும் அர்த்தமும் நிறைந்ததா மாறிச்சா. தேவனை உண்மையா நேசிப்பதுனா நம்மளுடைய முழு மனமும் ஆன்மாவும் சக்தியும் அவருக்கு கொடுப்பதுதான். ஆமென்.